அனைவருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்கள் வழிவிட்டு அம்மன் அருளை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்கள் புடவையிட்டு அம்மனை வரவேற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பெரும் உதவியாகவும் எங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருந்த சிறப்பு விருந்தினர் கீழக்கரை துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சார் அவர்களை வருக வருக என தேவேந்திர குல வேளாளர் மகாசபை சார்பாக வரவேற்கிறோம். அம்மன் கோவிலை அடைந்தவுடன் பரிவட்ட நிகழ்ச்சியை கிடைத்தவுடன் சிறப்பு செய்யப்படும். அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிறப்பு செய்யப்படும். நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதுவரையும் தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும். புடவையிட்டு அம்மனை ஆராதிக்குமாறு தாய்மார்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். கோயிலுக்குள் 101 கிராம தலைவர்கள், பெரியோர்கள், தேவேந்திர குல வேளாளர் மகாசபையின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கோவிலுக்கு செல்லவும் மற்ற இளைஞர்கள், மகளிர்கள், தாய்மார்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உத்தரகோசமங்கை என்ற வரலாற்று சிறப்பிற்கு இந்த கோவிலில் இந்த 10ஆம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த அருள் புரிந்த சிவபெருமானையும் மங்களேஸ்வரி தாயையும் இந்த நேரத்தில் நாம் கருணையோடு நினைவு கூர்ந்து அம்மனின் அருளை தொடர்ந்து பெற வேண்டும். உத்தரகோசமங்கை என்ற சிவனுடைய அருளை பெற்று நாம் அனைவரும் அனைத்து சமூக மக்களும் நலமுடன் வாழ நாம் அனைவரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பிரார்த்திப்போம். உத்தரகோசமங்கை என்பது உத்தரம் என்பது உபதேசம், கோசம் என்பது ரகசியம், மங்கை என்பது மங்களேஸ்வரி, மங்களேஸ்வரிக்கு சிவபெருமான் ரகசியமாக உபதேசம் செய்த இடத்தில் உத்தரகோசமங்கை என்று பெயர் வந்தது. குறிப்பாக சொல்லலாம், திருவாரூரில் பிறந்தால்தான் சிறப்பு, முக்தி அடையலாம், காசியிலே இறந்தால்தான் முக்தி அடையலாம். ஆனால் திரு உத்தரகோசமங்கை மண்ணை விதித்தாலே முக்தி அடையலாம். அப்பேற்பட்ட மண்ணில் நாமெல்லாம் நிற்கிறோம் என்றால் அதுவே சிவனுடைய அருளால் தான் முடிந்திருக்கிறது. அதனால் அந்த சிவனையும் பார்வதி தேவையும் நாம் இன்னும் ஒரு முறை வணங்குவோம். வான வேடிக்கை தம்பி கொஞ்சம் பார்த்து போடுங்க, கொஞ்சம் தள்ளி போடுங்க. மக்கள் நல்ல வரமாட்டம் தள்ளி போடுங்க. இன்னும் அவசியமே நாங்கள் தள்ளி போடுங்க. அப்பேற்பட்ட இடத்தில் நம் 10ஆம் நாள் திருவிழா நடைபெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த சிவனையும் பார்வதி தேவியும் நாம் வணங்கிக் கொள்ள வேண்டும். ஊர் தலைவர்கள், கிராம தலைவர்கள், 101 கிராம தலைவர்களும் தயவு செய்து கோவிலுக்கு செல்லவும், தேவேந்திர குல வேளாளர் மகாசபை பொறுப்பாளர்கள் கோவிலுக்கு செல்லவும், ஊர் முக்கியஸ்தர்கள் கோவிலுக்கு செல்லவும். அறிவட்ட மரியாதை கோவிலுக்கு அழைக்கின்றோம். எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான பாதுகாப்பு அளித்த ஐயா அவர்களை தேவேந்திர